கைஸ் ரீசெண்டாக நான் ஆன்லைனில் சர்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது என் கண்ணில் மாட்டினது தான் இந்த டிஜிட்டல் அலாம் கிளாக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ போட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ப்ரோ ஃபுல் வீடியோ போடுங்க ப்ரோ, இதை பற்றி ஃபுல்லாக ரிவ்யூ கொடுங்கன்னு மட்டும்தான் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. மறக்காமல் நம்ம இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டும் பண்ணுங்கள். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் இந்த டிஜிட்டல் அலாம் கிளாக்ல பெருசாக ஒன்றும் இல்லை, ஆனால் சில பேருக்கு இதை எப்படி செட் பண்ணணுன்றது தெரியல. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ வாங்க இதை லைன் பை லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஜோன்ஸு, இன்னொன்று லைட்டு. இது என்னன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ பேக் சைடில் பார்க்கலாம் வாங்க. இப்போ இதோட பேக் சைடில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனித்தனியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ப்ளூ பிரிண்ட்டை பார்த்து உங்களுக்கு என்னென்ன புரியுதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதுதான் இந்த ப்ளூ பிரிண்ட்டு. இதில் உங்களுக்கு இந்த பட்டன்ஸில் இந்த ஆப்ஷன் இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா கேமராவில் அது அவ்வளோ கிளியராக தெரியல. ஸோ அதனால தான் அந்த ப்ளூ பிரிண்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்க ரோல் மட்டும்தான். இந்த சைடில் இருக்க ரோல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஆஃப், ஏஎல் ஆஃப், ஏஎல் ஆன். ஏஎல் ஆஃப், ஏஎல் ஆன்னா அலாரம் ஆஃப், அலாரம் ஆன். இதை நீங்கள் அலாரம் செட் பண்ணிவிட்டு அலாரம் ஆனில் பண்ணிட்டீங்கன்னா அலாரம் அடிக்கும். இதுவே நீங்கள் அலாரம் செட் பண்ணிட்டு இது ஏஎல் ஆஃப் கொடுத்துருந்தீங்கன்னா அலாரம் அடிக்காது. இதுதான் ஏஎல் ஆஃப், ஏஎல் ஆனு. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பட்டனை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த ஃபஸ்ட்டு பட்டன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இயர், அப்புறம் 12/24. இயர் உங்களால் செட் பண்ணிக்க முடியும். அப்புறம் 12/24 அதான் உங்களுக்கு மந்த் அண்ட் எப்படின்னு செட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் செகண்ட் பட்டன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மினிட்ஸு, டேட்டு, அப்புறம் செல்சியஸ் அண்ட் ஃபாரன்ஹைட். மினிட்ஸை செட் பண்ணிக்கலாம், டேட் செட் பண்ணிக்கலாம், அப்புறம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாகவே இந்த செகண்ட் பட்டனை யூஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் பட்டன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹவருக்கும் மந்த்துக்கும். ஹவர்னா உங்களுக்கே தெரியும், அதான் 1 மணி நேரம், அப்புறம் மந்த்து. இந்த மந்த்தும் ஹவரும் இந்த தேர்ட் பட்டனில் உங்களால் செட் பண்ணிக்க முடியும். அப்புறம் இந்த ரைட் சைடு ரோலில் இருக்கிறது 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னா ஃபஸ்ட்டு லாக் கொடுத்துருப்பாங்க, நெக்ஸ்ட் ஏஎல் செட்டு, நெக்ஸ்ட் டேட் செட்டு, நெக்ஸ்ட் டைம் செட்டு. உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஏஎல் செட்டுனா அந்த அலாரம் நம்ம செட் பண்ணுறது. லாக்குனா நீங்கள் எல்லாத்தையும் செட் பண்ணி முடிச்சுட்டு அதை லாக் பண்ணிடுறது, அதுதான் லாக்கு. நெக்ஸ்ட் டேட் செட் பண்ணணும்னா அந்த டேட் செட்டில் ஹேரோ மார்க் இருக்கணும். டைம் செட் பண்ணணும்னா டைமோட ஹேரோ மார்க்கில் அது இருக்கணும். கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஹேரோ மார்க்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் அது இருக்கணும். அது நீங்கள் திருப்பி பார்த்தாலே தெரியும், அது பிளிங்க் ஆகும். இப்போது டேட் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மந்த்து லாக் பண்ணிவிட்டு ஏஎம் பிஎம்லாம் உங்களுக்கே தெரியும். நீங்கள் அதை தொட்டுட்டே இருந்தீங்கன்னா ஏஎம்பிஎம் அதுவே மாறிக்கும். ஏஎல் செட் இப்போ டேட் செட் பண்ணணும்னா நீங்கள் அந்த ஹேரோ மார்க்கை டேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் கிளாக் திருப்பி பார்த்தீங்கன்னா அது பிளிங்க் ஆகும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நீங்கள் டேட் ஆப்ஷனில் தான் இருக்கீங்கன்ட்டு. ஸோ இப்போ டேட்டை நீங்கள் செட் பண்ணோன்னா மந்தில் நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த பட்டன்ஸ் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதில் மந்த்து எதில் இருக்குன்னு பாருங்கள். மந்த்து தேர்ட் பட்டனு. ஸோ அந்த தேர்ட் பட்டனை தொட்டிங்கன்னா மந்த்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் டேட்டை சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதே பட்டனில் இந்த சைடில் நடு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மினிட்ஸ் அண்ட் டேட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா 1 2 அந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு எப்படி உங்களுக்கு அலாம் செட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் வாங்க. இதுக்கு அந்த செகண்ட் ரோலில் இருக்க ஏஎல்ல செட் பண்ணிக்கிட்டு இப்போது ஹவருக்காக மாற்றணும். அது பிளிங்க் ஆகுதா, இப்போ அந்த ஹவர் அண்ட் மந்த் இருக்கா, அந்த ஹவரில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது 1 2 3 அந்த மாதிரி ஏறிட்டே இருக்கும். உங்களுக்கு இப்போ 1 o'clock வைக்கணும்னா அந்த மாதிரி. இப்போ நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 12/24 அப்படின்னு நான் செட் பண்ணுறேன் உங்களுக்கு அலாரம் அடிக்கிறதுக்காக. ஸோ 12/24க்கு நான் செட் பண்ணிவிட்டு அதை லாக் ஆப்ஷனில் தள்ளிடுறேன். அப்புறம் மினிட்ஸை எப்படி செட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். அந்த மினிட்ஸ் அண்ட் டேட் நடு பட்டனை தொட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது ஏறும். அதை வச்சு நீங்கள் பண்ணிவிட்டு லாக் கொடுத்துட்டு அலாமை ஆன் பண்ணிக்கணும். அலாம் ஆன் பண்ணால் தான் அலாம் அடிக்கும். இப்போ வாங்க 12:25 ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் 12:25 ஆச்சு. இதில் இப்போ நம்மளுக்கு அலாரம் அடிக்கும் போது மொத்தமாக 3 ஸ்டேஜஸ் இருக்குது. அதில் முதல்ல எப்படி இருக்குன்னு நீங்களே கேளுங்க. கேட்டிங்களா? இப்போ அதே மாதிரி செகண்ட் ஸ்டேஜில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி நீங்கள் இந்த அலாரம் வச்சு ஏஞ்சிக்கலாம்னா உங்களுக்கு செகண்ட் ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகும். செகண்ட் ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னு கேளுங்க.
கேட்டுருக்கீங்களா? இப்போ செகண்ட் ஸ்டேஜ்லயும் நீங்க ஏஞ்சிக்கல அப்படின்னா தேர்ட் ஸ்டேஜ் ஆன் ஆயிடும். தேர்ட் ஸ்டேஜ்ல சவுண்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். தேர்ட் சவுண்ட்ல நீங்க கண்டிப்பா ஏஞ்சிடுவீங்க. ஏஞ்சிட்டு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அதை உங்களுக்கு ஸ்டாப் பண்ணணும்னு சொன்னேன்னா மேல இருக்கு பாத்தீங்களா அந்த ஜூன்ஸ், அதை நீங்க லைட்டா டச் பண்ணீங்கனாலே போதும், உங்களுக்காக ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். கமெண்ட் கேட்கலாம். இதுக்கு அப்புறமா வேற என்ன வீடியோ போடலாம், வேற எந்த கண்டென்ட் வேணும், இல்லை வேற எது ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்க. அப்புறம் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி கண்டென்ட் போடலானோ கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு பாய்.